இப்போ ப்ரொடியூசர் வந்து ஓகே இவர் ஓகே சொல்லல, சரி இந்த பிரச்சனை வந்துச்சு, சரி இப்போ இந்த ஹீரோ போவோம். அவங்க ஒரு 3-4 ஹீரோ வரைக்கும் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இல்லையா. 4 தாண்டும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டயர்ட்னஸ் தட்டும். ஒரு ஸ்டைல முடிவு எடுக்க வேண்டிய விஷயத்துல இடத்துல இருக்காரு. இந்த படம் நான் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, பணம்னா ஹீரோ வேணும், பிஸ்னஸ். லாஸ்ட்டாக ஒரு ஹீரோ ஏன் அந்த ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி லொகேஷன் ஹீரோ பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வில் டூ, இல்லாட்டி நம்ம பண்ணலாம், ஃபியூச்சர்ல பண்ணலாம். ஒரு மைண்ட் செட் பண்றாரு. நானும் அது ரெடியாக தான் இருக்கேன். பிகாஸ் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலா என்னன்னு தெரியும் இல்லையா நம்ம. பட் ஆனால் ப்ரொடியூசருக்கு என்னன்னா, அவருக்கு இது நடக்கலன்றது ஒரு பக்கம், பட் ஆனால் இந்த கதை விடக்கூடாதுன்றது அவர் மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இது எப்படி நம்ம வேணாம்னு சொல்லி அனுப்ப முடியும் நம்ம இது அப்படின்றது அவர் மைண்ட்ல. இந்த கதை பிடிச்சதுனால அவர் ரொம்ப இது விரதா வேணாமா என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அப்பதான் நவீன் சந்திர சார் வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இது மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் என்ன கேட்கிறாரு ப்ரொடியூசர், நவீன் சந்திர தெரியுமா, தெரியும், நான் படங்கள்லாம் பார்த்து. அவர் உங்களுக்கு கேரக்டர் சூட் ஆவாருன்னு கேட்டாரு. என் கேரக்டர் சூட் ஆவார் சார் அப்படின்னு. அப்புறம் பிஸ்னஸ் அது விட்டுருங்க அப்படின்னாரு. உங்களுக்கு உங்க கதை கரெக்டா இருப்பாரு அவரு, கதை கரெக்டா இருப்பார் சார், பத்தி பிரச்சனை இல்லை, சரி நீங்க இப்ப கதை சொல்லுங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு. இப்ப கதை சொன்னோன்னா அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு, அவர் இமீடியட்டா நான் பண்றேன் அப்படின்னு.